நம்ம எல்லாருமே கடவுளை நம்பக்கூடியவராக தான் இருப்போம். இது உண்மையாகவே கடவுளை நம்பின ஒருத்தருடைய கதை தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு நாள் அவருடைய இடத்திற்கு பெரிய புயல் வந்துருது. அவர் வீட்டுடைய மேற்கூரையில ஏறிட்டு கடவுளே என்னை வந்து காப்பாற்று என்று முழங்கால் விட்டு பிரேயர் பண்றாரு. அப்போது ஒரு 5 பேர் கொண்ட போட்டின் அங்கே வந்து வாங்க, நாங்க உங்களை காப்பாற்றுறோம், கீழே இறங்கி வாங்க என்று கூப்பிடுறாங்க. அதற்கு அவர் கடவுள் என்னை வந்து காப்பாற்றுவார் என்று சொல்கிறாரு. 10 நிமிடம் கழித்து மோட்டார் போட்டின் அது வெளியே வந்துட்டு அவரை கூப்பிடுறாங்க. அதற்கு அவர் சொல்கிறார், கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார், நீங்க போகலாம் என்று. போக போக நிலைமை ரொம்பவுமே மோசமா போயிட்டு இருக்கு. 5 நிமிடம் கழித்து ஹெலிகாப்டர்ல ஒரு ரோப் போடுறாங்க. இந்த ரோப்பை பிடிச்சு மேல வாங்கன்னு அதையும் அவர் புறக்கணிக்கின்றார். உதாத குறையா அவர் இறந்து அவர் சொர்க்கத்துக்கு போன பின்னாடி கடவுளிடம் கேட்கின்றார், கடவுளே ஏன் என்னை வந்து காப்பாற்றவில்லை, உங்களை தானே நம்பியிருந்தேன் என்று. கடவுள் சொல்கிறார், நான் உனக்கு போட் அனுப்பினேன், மோட்டார் போட் அனுப்பினேன், ஏன் ஹெலிகாப்டர் கூட அனுப்பினேன், இன்னும் எதற்கு தான் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாய் மகனே என்று. இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், எப்போதுமே மிராக்கிள் ஸ்ட்ரெயிட்டா நடக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். அதனால் வருகின்ற எல்லா உதவிகளையுமே புறக்கணிப்போம். Don't wait for the miracles. Sometimes the help is already here.